இல்ல அப்ப என்ன அழகு 6 ஜெனடிக்ஸ் பிறப்புரிமை இல்ல ஏற்கனவே முடிச்சிருக்கோம் சரிதானே. இப்ப வந்து சில ரெக்வஸ்டுக்காக வேண்டிதான் திரும்ப ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்றோம். ஏற்கனவே முடிச்சிருக்கேன் எல்லாமே. இது அந்த எது வரைக்கும் முடிச்சிருக்கோம்? இரட்டை கலப்பு பிறப்பாக்கம் வரைக்கும் போயிருக்கோம். சில ரெக்வஸ்டுக்காக வேண்டித்தான் புதுசா கொஞ்சம் பேர் சேர்ந்திக்கிறதாலதான் அப்படி இல்ல உங்களோட நீங்களும் புது இதோட எடுங்க. அப்ப நாம யூனிட் 6 இது ஓகேவா? ஓகேவா? யூனிட் 6 எதுல 6 கடுங்கான இருக்குமா? பயோ என்ன இந்த கடும் லேட் ஆயிட்டு கொஞ்சமா கூடியா லேட் ஆயிட்டு. அப்ப பிறப்புரிமையியல் என்று சொல்றாங்க. ஜெனடிக்ஸ் ஒன்னானே ஜெனடிக்ஸ் பிறப்புரிமையியல் நம்ம பார்ப்போம் சரியா. அதுல வந்து சொல்றாரு சில அந்த வரலாறுகளை பத்தி கொஞ்சம் சொல்றாரு. எல்லாம் ஸ்டார்டிங்ல அப்படித்தானே வரலாறுகளை பத்தி அது சொல்லுவாங்க. கேட்டுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப கம்ப்யூட்டர்ல தந்தை who is the father of computer கேட்டா யார சொல்லுவீங்க? யார சொல்லுவீங்க தெரியுமா? நான் தான் முசி தெரிஞ்சுனா என்ன தெரியாதவர்களுக்கு தெரிஞ்சவர்கள் இப்படி தச்சு என்ன எல்லாமே தெரியாது செல்றதுல உண்மையா தண்ணி. அப்படி இல்ல கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது யாருன்னு சொன்னால் சார்லிஸ் பாப்பேஜ். வெளிச்சத்தினுடைய தந்தை மின்குமினுடைய தந்தை யாரு? தோமஸ் அல்வா எடிசன். அப்படி சொல்லி ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சதால அவங்களுக்கு அந்த பேர் வருது. நம்ம பயோபடி முதலில் நுண்ணங்கிய அவதானிச்சு அதாவது பாக்டீரியா யூக்ளினா ரெண்டு தான் பெஸ்ட் பாத்திக்காரு. அது யாரு யாரு பேசலாம். ஆண்டன் வான் லீவன் வரலாறுங்க. அதே மாதிரி பிறப்புரிமை இயலின் அதாவது தலைமுறை உரிமையின் நம்ம யூனிட் 7ல டிஎன்ஏக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்த ஒருவரை பத்தி படிச்சோம்னா யார் அவரு? ஜூம் தானே போகுது. ஜூம் கட்டாடத்துக்கு பிறகு பெறப்படும். சரி அதே மாதிரி இப்ப தலைமுறை உரிமை தொடர் அடிசுவரா தலைமுறை உரிமை தொடர்பான கொள்கையை முதலில் வெளியிட்டார். அதாவது இந்த தலைமுறை உரிமையினுடைய இந்த தந்தை யாரென்று பார்த்தால் கிரேக்கர் மிண்டர் தான். என்னது? கிரேக்கர் மிண்டர். லெட்டர் ஓகே தானே? கிரேக்கர் மிண்டர். இவரு எந்த ஊருன்னு சொன்னா எந்த நாடுன்னு சொன்னால் ஆஸ்திரியா நாடு. என்னது? ஆஸ்திரியா நாடு. அப்படி கேட்டு வர கல்வியில எந்த நாடுன்னு சொல்லி எவ்வளவு தெரிஞ்சிருக்க தலைமுறை உரிமையினுடைய தந்தையான கிரேக்கர் மிண்டல் ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பாதிரியார். என்ன தெரியுமா? ஃபாதர் சொல்லுவாங்க இந்த சேர்ச்சில எல்லாம் ஃபாதர். அவர் ஒரு ஃபாதர். யாருக்கு? என்ன கான்செப்ட்ல ஃபாதர் எனக்கு தெரியாது. அப்ப அது மதரா அது சிஸ்டரா? என்ன இந்த சேர்ச்சில தெரியுமா என்ன சொல்றேன்னு சொல்லி இவர் அந்த கிரேக்கர் மெண்டல் வந்துகிட்டு ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவரு. அதோட சரி ஒரு பாதிரியார். இதெல்லாம் நம்மள பார்த்துட்டு போகுது. இப்படி கேள்வி வார அழியே அவர் ஒரு பாதிரியாரா? இந்த கூட்டி சரியா தற்போது நவீன தலைமுறை உரிமையின் தந்தை. இப்பொழுதும் அவர் என்ன நவீன தலைமுறை உரிமையினுடைய தந்தையாக அனுப்பாரு. ஓகேவா? இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா இவர் 2 விடயங்களை செஞ்சிருக்காரு.
ஒன்று உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தோட்டத்து பட்டாணி என்ன சைவம் சட்டைவம் அப்படியா பேர் என்ன இனிப்பு பட்டாணி இனிப்பு பட்டாணி பாருங்க தோட்டத்து பட்டாணி தாவரத்தை நான் சொல்றதை கேட்பனா தோட்டத்து பட்டாணி தாவரத்தை கவனமாக திட்டமிட்ட பரிசோதனைகளை மேற்கொண்டு தலைமுறை உரிமை தொடர்பான அடிப்படை கொள்கையை கண்டறிந்தார். அப்ப தலைமுறை உரிமையினுடைய அடிப்படை கொள்கையை கண்டறிந்தார். அடிப்படை கொள்கையை கண்டறிந்தார். சரியா? அடிப்படை கொள்கையை கண்டறிந்தார். நான் சொல்றேன் தானே நோட்ஸ் தான் திரும்ப அப்லோட் பண்றதால இப்படி தேவை. கிரேக்கர் மெண்டல் வந்து ஒசியா நாட்டை சேர்ந்தவர். அவரோட பாதிரியாராக இருக்கிறாரு. நவீன தலைமுறை உரிமையின் தந்தையாகவாறு கருதப்படுறார். என்ன உண்மையா தானே? அவர் 2 விடயங்கள் செய்யறாரு. ஒன்று, அதாவது அவர் செஞ்ச விடயங்கள்ல ஒன்று தலைமுறை உரிமை தொடர்பான அடிப்படை கொள்கையை முன்வைக்காரு. எப்படி என்று சொன்னா தோட்டத்து பட்டாணி தாவரம் தெரியுமா? பட்டாணி தாவரம் அந்த பச்சைக்காரன் சொல்றேன். அந்த பட்டாணி தாவரத்தை வந்துட்டு கவனமாக திட்டமிடப்பட்ட சொல்றாரு. என்ன கவனமாக திட்டமிடப்பட்ட பரிசோதனைகளை மேற்கொண்டு என்ன செய்யறாரு? தலைமுறை உரிமை தொடர்பான அடிப்படை கொள்கை அனுப்பி வைக்காரு. அடுத்த சொல்றாரு இவர் அந்த செயற்பாட்டினுடைய 2வது அம்சம், இவரின் பரிசோதனை நிறமூர்த்தம் பற்றி அறிய பல தசாப்தங்களுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்டது. இவரே எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் பொழுது நிறமூர்த்தம் என்கிற ஒரு கான்செப்டே இல்லையா? நிறமூர்த்தம் என்கிற ஒரு கான்செப்டே இல்லையா? அப்ப அவர் தானே ஃபர்ஸ்ட். அப்ப அவர் அப்படி செஞ்சதுக்கு பிறகுதான் அவரோட இயல்புன்னு சொல்றாரு. அந்த இயல்புங்கிறது பின்னாடி நிறமூர்த்தம் சொல்லப்படுது. அவ்வளவு. அதனாலதான் அவர் சொல்றது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்திக்கிற தலைவர் நாம என்ன சொல்லுவோம்? தலைமுறை உரிமையினுடைய தந்தை என்று சொல்ற ஹிஸ்டரி பாடம் அறியாகுமா? பாரம்பரிய அலகுகளின் காவிகளாக நிறமூர்த்தம் பரம்பரை அலகுகளை கொண்டிருந்தமை மெண்டலின் 2 விதிகளுக்கும் ஆதாரமாக அமைந்தது. இது மெண்டலின் கொள்கை எனப்படும். அப்ப மெண்டலுக்கு ஒரு கொள்கை இருக்கு. மெண்டலுக்கு என்ன இருக்கு? ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு இருக்கு. என்னது? ஒரு கொள்கை இருக்கு. என்ன கொள்கைன்னு சொன்னா பரம்பரை அலகுகளின் காவிகளான நிறமூர்த்தம். அப்ப நிறமூர்த்தத்துக்கு ஒரு பேர் தாராரு. என்ன பேர் தாராரு நிறமூர்த்தத்துக்கு? இது என்ன கேஸ் ஜெனடிக் எல்லாருமே படிக்கலாம். ஆனா எந்தெந்த கீவேர்ட்ஸ் எதோட ஜாயின் பண்ண முடியும் அதால அவர் ஆக்கள் வாசிக்கும் போது எப்படி வாசிப்பாங்க? ரிசோர்ஸ் எப்படி வாசிப்பாங்க? பரம்பரை அலைகளின் காவிகளான நிறமூர்த்தம் பரம்பரை அலைகளை கொண்டிருந்தவை. இதை வந்துட்டு வேற டிஃப்ரெண்டான இது எடுக்கிறாரு. என்ன மீனிங் நான் சொல்றேன். நிறமூர்த்தத்துக்கு அவர்கள் பேர் தாராரு பரம்பரை அலகுகளின் காவி. என்னது? எஸ், ஒரு காவியா. என்ன காவி? பரம்பரை அலகுகளின் காவி. அப்படி படிக்கணுமா? பரம்பரை அலகுகளின் காவி யாரு? அந்த நிறமூர்த்தம் பரம்பரை அலகுகளை கொண்டிருக்கான். என்னதான்? பரம்பரை அலகுகளை கொண்டிருக்கான். பரம்பரை அலகுகளை கொண்டிருக்க. அது உண்மைதானே? அதாவது உங்களோட ரிசோர்ஸ்ல எப்படி தெரியுமா இருக்கும்? நிறமூர்த்தம் பரம்பரை அலகுகளை கொண்டிருந்தது அப்படின்னு இருக்கு. நீங்க என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லாம நான் சொல்லியிருக்கேன். நிறமூர்த்தத்துக்கு ஒரு ஷார்ட் ஸ்வீட் கொண்டிருக்கி பரம்பரை அலகுகளின் காவி. பரம்பரை அலகுகளின் காவி எது? இன்னமும் வரும். இன்னமும் பிறப்புரிமை பதார்த்தங்களை ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு கடத்தக்கூடிய ஒரு காவி யாரு? நிறமூர்த்தம் சொல்லுது. அப்ப திரும்ப ஒரு கேள்வி. அதாவது உலகத்தில் இருக்கிற அனைத்துக்குமே பிறப்புரிமை பதார்த்தமாக டிஎன்ஏ காணப்படுமா? நோ. ஏன்? எதுக்கு காணப்படும்? நம்முடைய வைரஸ் மாமா காணப்படும். அதே இந்த வைரஸ் மாமாக்கு பிடிசுர வைரஸ், அதாவது இன்ஃப்ளூயன்சா வைரஸ்.
மறந்துட்டாங்கம்மா பாருங்கப்பா தானே அப்ப நிறமூர்த்தம் என்ன பரம்பரையாளர்கள் இப்படி நிறமூர்த்தம் எப்படப்பா உருவாகுது அதுவும் படிச்சிருக்கோம் டிஎன்ஏயும் இங்க பாருங்க திரும்ப திரும்ப எல்லாம் சொல்றல டிஎன்ஏயும் புரதமும் அந்த புரதத்துலதான் ஹிஸ்டோன் என்ற ஒரு புரோட்டீன் பெறப்படுறாங்க ஹிஸ்டோன் புரதம் இல்ல ஹிஸ்டோன் மணிகள் டிஎன்ஏ மூலக்கூறு ஹிஸ்டோன் அதாவது ஹிஸ்டோன் மணிகள் அதாவது புரதம் தானே அதை சுற்றி உருவாகக்கூடிய ஒரு நெருக்கமான ஒரு ஷேப்பு தான் சொல்றது என்னண்டு டிஎன்ஏ நிறமூர்த்தம் சொல்றேன் நிறமூர்த்தம் இருந்தானே இங்கே எல்லாம் போகுதுறப்பா இது கேட்கும் இதுதானே நான் கொண்டு சரி ஒன்றுதான் பரம்பரைகளின் காவி நிறமூர்த்தம் அந்த நிறமூர்த்தங்கள் எதை கொண்டிருக்குது பரம்பரை அலகுகளை கொண்டிருக்குது அதாவது இதுல கன்செப்ட் பண்றது யூனிட் 2 இருக்கிற டிஎன்ஏ நியூக்ளிக் அமிலம் அது தொடர்பா இருக்கும் இரண்டாவது ஜெனடிக்ஸ் மூன்றாவது யூனிட் 7ல இதுக்கே என்ன சொல்ல மொலிகுலர் பயாலஜி சொல்லுவோம் மூலக்கூற்று உயிரியல் அதுவும் இதுதான் சோ அது டச்சா போகுமே எப்ப நம்மளுக்கு யூனிட் 7 இதுக்கு டைம் டேபிள் முக்கியமா அது ரெண்டு படிதான் ஃபுல்லா வியங் இன்னைக்கு கேஸ் காப்பது ரைட்டா அடுத்தது அதத்தான் சொல்றாரு மெண்டலின் கொள்கை எனப்படும் ரைட் மெண்டலிசம் என்ன சொல்றது இப்ப உங்களுக்கு வழங்கிட்டா ரைட் அந்த மெண்டலின் கொள்கையை எழுதுகிட்டு விட்டா அவனுக்கு ஐடியா விரிக்க மாட்டேன் அடே ஒன்று கரைக்கிறதுக்கு முதல்ல அதுக்கான ஒரு சின்ன ஐடியாவை என்ன செய்யணும் இருக்கு அப்பவே இறங்கியலும் சத்தியம் ஒன்றுமே தெரியல சொன்னா அவனோட கையை வைக்க கூட என்ன செய்வாரு ட்ரை போடுவாரு ஒன்னே இப்ப மெண்டலின் கொள்கை எழுதுகள் சரி கேட்டா நிறமூர்த்தம் பரம்பரையாளர்கள் கொண்டிருந்த அப்படிப்பட்ட நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் ஒரு மாசம் சொல்லுங்க ரைட் சரிதானே என்ன கேஸ் என்ன வழங்கிட்டு தானே ஆனா இன்னும் செல்ல வந்துட்டு மறந்து என்ன சொன்னாங்க ரைட் அப்ப மெண்டலிசம் என்ன மெண்டலிசம் என்ன மெண்டலிசம் என்ன இல்ல அது இல்ல மெண்டலின் கொள்கை ஒரு எக்ஸாம்பிள் மெண்டலின் கொள்கையை குறிப்பிடுகன்னு சொல்லி கேட்டா அவனுக்கு ஒரு ஐடியா ஒன்று தானே வேணும் மெண்டலின் கொள்கை என்று சொன்னா நிறமூர்த்தங்கள் பரம்பரையாளர்களை கொண்டிருந்தமை நிறமூர்த்தங்கள் பரம்பரையாளர்களை கொண்டிருந்தமை மெண்டலின் 2 விதிகளுக்கும் ஆதாரமாக அமைந்தது இதுதான் மெண்டலின் கொள்கை மெண்டல் 2 விதிகள் சொல்றாங்க மெண்டல் என்ன செய்யறாரு 2 விதிகள் சொல்றாரு அந்த 2 விதிகளுக்கும் அடிப்படையாக இருக்கிறது இந்த பாயிண்ட்ஸ் சொல்லணும் பரம்பரையாளர்களின் காவிகளான நிறமூர்த்தம் பரம்பரையாளர்களை கொண்டிருந்தமை மெண்டலின் 2 விதிகளுக்கும் காரணமாக அமைகிறது அல்லது ஆதாரமாக அமைகிறது ப்ரூஃப் பண்ணுது அதான் சொல்றது மெண்டலின் கொள்கை என்று சொல்றது உங்களுக்கு அடுத்தது அந்த தலைமுறையுமே தொடர்பான சில கலை சொற்களை பார்க்கணும் அதான் முக்கியம் அத கேள்வி வரும் எப்படி 3-4 நம்ம கேள்வி வரும் தலைமுறை உரிமை தொடர்பான கலை சொற்கள் vocabulary of genetics என்ன அதுல வந்துகிட்டு நான் தொகுத்தபடி கிட்டத்தட்ட 14 இல்ல இன்னும் இருக்கேன் நான் தொகுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் சிம்பிளா தொகுத்து வச்சுக்கிறேன் சரியான அந்த பழசி புதுசெல்லாம் பழைய ரிசோர்ஸ் என்ன புது ரிசோர்ஸ் எல்லாம் சுற்றுது அது மட்டும் இல்ல வித்தியாசமான ரிசோர்ஸ் எல்லாம் பற்றி கிடைக்குது ஜாலியா கிளியரா இருக்கு படம் எல்லாம் அதை டவுன்லோட் பண்ணி படிக்கிறீங்களா தானே சிக்கல்கள் வரும் அதுக்கு வந்தானே செஞ்சுக்கிறது அழகான முறையில கையால எழுதி வச்சுக்க இதை வந்து பிடிஎஃப் பண்ணி போட சரிதான் இப்ப நம்ம கலை சொற்களை ஒவ்வொன்றோட பார்க்க போறோம் இதுல டவுட் இருந்தா கேளுங்க இன்ட்ரோடக்ஷன் ஒன்று தந்திருக்கு எப்படி இன்ட்ரோடக்ஷன் ஒன்று தந்திருக்கு இதை கேட்கணுமா அவன் எந்த நாடு
அவர் என்ன சொப்பு கேட்கிற மாதிரி எல்லாம் கிளியர் தானே ஷுவர் தானே சட்டப்படி ஒரு தடவை ஃபுல்லா சொல்லியா ஒரு தடவை ஃபுல்லா சொல்லிவிடியா இன்ட்ரோடக்ஷன் அப்ப நாம ஜெனடிக்ஸ்ல அந்த பிறப்புரிமையின் தந்தை யாருன்னு பார்த்தோம்னா கிரேக்கல் மெண்டல் அவரு ஒஸ்டியா நாட்டை சேர்ந்தவரு அவர் ஒரு பாதிரியார் நவீன தலைமுறை உரிமையின் தந்தையும் கூட யாரு பாதிரியார் ஒஸ்டியா நாட்டை சேர்ந்த ஒரு பாதிரியார் ரைட்டா ஒரு ஃபாதர் அதுக்குள்ளே இருந்தவரை பாத்தீங்கன்னா கிரேக்கல் மெண்டல் வந்துட்டு 2 கோட்பாடுகளை முன்வைக்கிறாரு அதாவது ஒன்று அவர் செய்யறாரு தோட்டத்து பட்டாணி தாவரம் அப்படின்னா தெரிய போடல அப்படி மயில் இருக்கணும் தோட்டத்து பட்டாணி தாவரத்திற்கு சிறப்பான முறையில் பரிசோதனை செஞ்சு தலைமுறை உரிமை தொடர்பான அடிப்படை கொள்கையை முன்வைச்சார் ஒன்று 2வது அவர் சொல்றாரு அதாவது அவர் அந்த செஞ்ச செயற்பாடு நிறமூர்த்தம் என்கிற ஒன்று வாரத்துக்கு பல தசாப்தங்களுக்கு முந்தி அவர் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுக்காரு சரியா இப்ப கமராவே வராத காலத்துல அதுக்கும் முதல்ல போட்டோடு குடிவட்டு வருதுன்னு சொன்னா அதுதான் பிஸ்து போட்டோவா இருக்கணும் அந்த கருத்து தான் இது அப்ப நிறமூர்த்தம்ங்கிற ஒன்று அறிவே இல்லாம தான் அவர் பரிசோதனை செஞ்சிருக்காரு அவர் செஞ்சு இயல்புன்னு சொல்லி கொடுத்திருக்காரு அந்த இயல்பு தற்பொழுது என்னையாக மாறுது நிறமூர்த்தம் மாறுது அவ்வளவுதான் ரைட்டா இப்ப அவரோட கொள்கை என்னன்னு சொன்னா அவர் 2 விதிகள் என்ன செய்யறாரு முன்வைக்கிறாரு அந்த 2 விதிக்கும் ஒரே ஒரு ப்ரூஃப் தான் இருக்கு ஆதாரம் என்னன்னு சொன்னா அவரோட கொள்கை என்னன்னு சொன்னா நிறமூர்த்தங்கள் அதாவது பரம்பரை அளவுகளின் காவிகளான நிறமூர்த்தம் பரம்பரை அளவுகளை கொண்டிருந்தமை மெண்டலினுடைய 2 விதிகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ஆத்தான் சொல்ற மெண்டலின் என்னன்னு சொல்ற கொள்கை மெண்டலிசம் சொல்றோம் மெண்டலின் கொள்கை என்றால் என்னன்னு கேட்டா நீங்க அப்படியெல்லாம் எழுது இப்ப நிறமூர்த்தங்கள் டிஎன்ஏயும் புரதங்களும் ஆக்கப்படும் என்று சொல்லியெல்லாம் அங்க வர டிஎன் அந்த நிறமூர்த்தம் இப்படிதான் இருக்கு அடே டிஎன்ஏ இப்படி இதான் டிஎன்ஏ ஆர்என்ஏ அவர் ஒத்த தங்கில எப்படி பாரு இப்படி பாரு இது ஆர்என்ஏ இவர் டிஎன்ஏ இவரு ஆர்என்ஏ என்ன வித்தியாசம் இங்க ஏ டி சிஜி இருக்கும் இங்க ஏ யூ சிஜி இருக்கும் அதே மாதிரி இவர் இரட்டை பட்டிகை அவரை ஒற்றை பட்டிகை ரைட் ஓகே இப்ப நாம தலைமுறை உரிமை தொடர்பான சில கலை சொற்கள் என்ன செய்யணும் பார்க்கணும் சரியா அதுல இதெல்லாம் எழுதி விட மாட்டேன் நான் பேரை மட்டும் சொல்லி வழங்கப்படுத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன் நீங்க டக்கர் ஃப்ரெண்ட்ஸையும் எழுதி போடணும் அதுல இதுதானே இதை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஸ்மிதா அப்ப நாம இப்ப பார்க்க போறது தலைமுறை உரிமை தொடர்பான கலை என்ன vocabulary of genetics பத்தி பார்க்க போறோம் ரைட்டா ரைட் ஓகே அழிக்கிறேன் இது ரைட் நீங்க கொஞ்சம் மணி போடுங்க இங்க பாருங்க அப்ப தலைமுறை உரிமை தொடர்பான கலை சொற்கள்ல முதலாவது கலைச்சொல் என்னன்னு சொன்னால் இயல்பு முதலாவது கலைச்சொல் இயல்பு திரும்ப சொல்லிக்க
ஃபுல்லா எழுத மாட்டேன், சொல்லுவேன். சரியா? இயல்பு, அதுக்கு இன்னமொரு பேர் இருக்கு தன்மை, அதுல இன்னமொரு பேர் இருக்கு பண்பு. இந்த மூன்றுமே ஒன்றுதான். ஓகேவா? அப்ப கேட்பாரு கேள்வியில இயல்பு என்றால் என்ன அப்படி கேட்கலாம், அல்லது தன்மை என்றால் என்ன அப்படி கேட்கலாம், அல்லது பண்பு என்றால் என்ன அப்படி கேட்கலாம். எப்படி கேட்பாரு தெரியுமா? பணம் செஞ்சுக்கேன் வளர்ச்சி துறை எல்லாத்தையுமே தந்தி எது வந்தாலும் நாங்க அடிக்கிறேன். அதுதானே நம்மட குட் அடிக்கிறது. அப்ப இயல்பு தன்மை பண்பு என்ன என்று கேட்டு வந்தாலும், இந்த மூணுல எது கேட்டு வந்தாலும் நீங்க கொடுக்கக்கூடியது மனித குடித்தொகையில் தனியங்களுக்கிடையே பிறப்புரிமைகளில் வேறுபாடு நீங்க திரும்ப சொல்லணும்னா அப்படி எழுதுங்க. மனித குடித்தொகையில் இத மட்டும் பாவம் தானே எழுதுனா, மனித குடித்தொகையில் ஒருவற்று சாப்பிடவா மனித குடித்தொகையில் தனியங்களுக்கிடையில் பிறப்புரிமை மாறலை, அதாவது பிறப்புரிமையியலில் வேறுபடும் கூறு அப்படின்னு காட்சி. வேறுபடும் கூறு மாறலையாந்தே அவனுக்கு இவ்வளவு. ஓகே, என்ன சொல்லிக்க? மனித குடித்தொகையில் தனியங்களுக்கிடையில் பிறப்புரிமை இயலில் வேறுபடும் கூறுகளை சொல்லுவோம் தன்மை, இயல்பு அல்லது பண்பு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் தந்திக்கிறாரு கண்ணின் நிறம். அதாவது கண்ணின் நிறம் இல்லை. இப்ப கண்ணின் நிறத்தை நாம் எடுத்தோம்னு சொன்னா அதுல வந்து எப்படி இருக்கும்? கொஞ்சம் பேருக்கு கப்பில நிறக்கண், பச்சை நிறக்கண், நிறக்கண் இருக்கு, பச்சை நிறக்கண், நீல நிறக்கண். அதே மாதிரி மயிரின் நிறம் என்று எடுத்தோம்னு சொன்னால் அங்க கருப்பு முடி, சிலவர்களுக்கு இயல்பாக வெள்ளை இருக்கும், நரைச்ச முடி வேற வெள்ளை இருக்கும். கொஞ்சம் பேருக்கு அந்த பாணின்னு சொல்றோம் ஆரஞ்சு கலர்ல, அப்படி ஆரஞ்சு கலர் தான் அப்படி இருக்கு. இதுல நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, அதாவது நீங்க இருக்கு தன்மை, இயல்பு, பண்பு அப்படி கேட்டீங்க எப்படி தெரியுமா கொடுக்கணும்? எக்ஸாம்பிள் அந்த எம்சிக்யூக்கு வந்தா பச்சை நிறக்காய் அப்படிதான் கொடுக்கணும். எப்படி? பச்சை நிறக்காய். வேற கண்ணி நிறம் பண்ணி கொடுத்துட கூடாது. கண்ணி நிறம்ங்கிறது என்ன? அது வேற. அது சொல்லுவோம் பண்பு கூறு சொல்லுவோம் கண் நிறம். நீங்க இதுக்கு எக்ஸாம்பிள் கடலில் கொடுக்கணும் பச்சை நிற கண்ணு, வெள்ளை நிற முடி, நீல நிற கண்ணு, வேற அப்படி. ரைட். அப்ப முதலாவது ஓகே. ரெண்டாவது இதுக்கு புறவுடான எழுத விட மாட்டா, நான் சொல்லுவேன் நீங்க எழுதுறேன். சரியாருங்க? பண்புக்கூறு கீ நோட் பண்ண. பண்புக்கூறு பண்புக்கூறு என்று சொன்னா அங்கியொன்றின் தலைமுறை உரிமை அடையும் இயல்புகள். அங்கியொன்றுல தலைமுறை உரிமை அடையக்கூடிய இயல்புகளை சொல்லுவோம். அங்கியொன்றின் தலைமுறை உரிமை அடையும் இயல்புகள் நீங்க சொல்லுங்க பார்க்க. பண்புக்கூறு என்றால் என்ன? வெரி குட். அந்த மாதிரி அங்கியொன்றில் தலைமுறை உரிமை அடையும் இயல்புகளை சொல்லுவோம் பண்புக்கூறு சொல்லு. அப்ப அது எது வர போகுதோ? கண்ணின் நிறம், தலை மயிரின் நிறம், செவிச்சோடினுடைய அமைப்பு, தோலின் நிறம் அப்படிலாம் இருக்கும். ரைட்டா? குட் குட். மூன்றாவது தோற்ற அமைப்பு. இந்த தோற்ற அமைப்பு என்ன மட்டும் வருமா? தோற்ற அமைப்பு. தோற்ற அமைப்பு பிறப்புரிமை அமைப்பாளர் என்ன செஞ்சிருக்க? மோடவெளியை படிச்சிருக்கானே. தோற்ற அமைப்பு என்று சொன்னால் நல்லா தெரிவிக்கா, அங்கியில் காணப்படும் அவதானிக்கக்கூடிய பண்புக்கூறு. பண்புக்கூறு சொல்லுவோம் என்ன? தோற்ற அமைப்பு. இப்ப ஒரு தாவரம் இருக்கு, இன்னொரு தாவரம் இருக்கு. இவர் மஞ்சப்பூ, இவர் பச்சைப்பூ, ஒரு டிஃப்ரெண்டும் இல்லை. அப்ப அதுல எது டிஃப்ரெண்டா தெரியுது எங்களுக்கு? மஞ்சப்பூ, பச்சைப்பூ. உதாரணம் தானே, மஞ்சப்பூ பச்சைப்பூ.
அப்ப அந்த பூட நிறம் தான் என்ன செய்யுது டிஃபரெண்டா காட்டுது. சோ அந்த டிஃபரெண்ட் உங்களுக்கு விளங்குது தானே. அப்படிங்க சொல்லணும். அங்கே ஒன்றில் அவதானிக்கக்கூடிய பண்பு கூறுகள் சொல்லுவோம். அந்த பூட நிறத்துல தங்களால அவதானிக்க முடியும். அங்க ஜெனடிக்ஸ் அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா? தெரியல. அத சொல்றது பிறப்புரிமை அமைப்பு. அதை பின்னாடி பார்ப்போம். அப்ப ஓகே பண்புக்கூறு ஓகே தொடர்பு ஓகே தானே. கேட்பனா ஒரு 5 முடிஞ்சது பொறுத்து மெடிக்கல் வரும். ரைட் 4. 4வது என்னன்னு சொன்னால் அடுத்தது பரம்பரை அழகு. அடே பரம்பரை அழகு உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கீங்க? ஒரு ஐடியா ஒன்று இருக்குமே. அண்ணா அண்ணா வருது வாயில சொல்றோம் பரம்பரை அழகு. அந்த வாயில் அப்படி வருதுதானே அதான் அந்த வெற்றி. படிப்பினுடைய வெற்றின்றது என்ன? அப்படி வர அப்படி வந்து நிக்கணும் தொங்கல்ல அப்படின்னு சொல்லி. இது கொஞ்சம் பேருக்கு ஜெனடிக்ஸ் எங்கடா போறீங்க ஜெனடிக் கிளாஸ் வரோம். என்னன்னு தெரியுமா ஜெனடிக் எங்க நோட் சொல்லி நாங்க போய் படிச்சா திரும்ப அப்படி இப்ப கேட்டுட்டு வரோம் குழந்தை இல்லையா? நியாயமான கேள்வி தானே. எங்க போயிட்டு வர ஜெனடிக்ஸ் படிச்சுட்டு வரோம். அப்ப ஜெனடிக்ஸ் என்னன்னு கேட்டா அது இப்ப படிச்சுட்டு வரோம். மூட்டை படிச்சா தமிழன் இப்படி சொல்லலாமா? சொல்லிடுறேன். ஊட்ட போய் படிச்சா உங்களுக்கு எக்ஸ்பர்ட்டா இன்னமும் வழங்கணும். படிக்க விளங்கிதான் வரணும். அங்க வழங்காம வந்து இங்க ஊட்ட குந்திக்கு ஓதினா வழங்க மாட்டேன். ரைட்டா? இப்ப நான் சொல்றேன் பரம்பரை சொன்னா அவ புடிச்சு வச்சிருக்க அப்படி மெண்டல் தனது பரிசோதனையில் அந்த அப்படி சொல்லவா? அப்ப என்ன பொருவ சொல்லணும்? அந்த டிஎன்ஏ வந்துகிட்டு அந்த புரதத்தை அப்படி சுத்தி அப்படி அப்படின்னு வரணும். என்ன பண்ணு அது பாப்பாட்ட இருந்து 23 உமாட்ட இருந்து 23 மொத்தம் 46 சோடி அப்படி அப்படின்னு என்ன செய்யணும்? ஒரு கீ வரணும். அதான் படி வரலாறு இணைஞ்சது. செத்து தூக்குப்படி செத்து போயிட்டு சரியா? அப்படி வரும் எப்படி வரும் வாயில துள்ளும். ஏன்னா நீங்க பார்த்து நான் சொல்லி இப்ப சொன்ன அந்த மண்டைக்கு அது மண்டை எடுத்து தரும். நீங்க பாக்குறது எல்லாமே என்ன செய்யும்? உங்களோட மெமரியில சேவ் பண்ண கொண்டு ஏதோ ஒரு கட்டத்துல வரும். அதான் சொல்றேன். நீங்க கடைசி நீங்க பெஸ்ட்டுக்கு ஆழமா படிக்கணும். அதுக்கு பிறகு படிக்க போறா பார்க்கணும். அண்ணா அண்ணா அப்படின்னு பார்க்கணும். சும்மா பார்க்கறதுக்கு மாற்றல் இல்லையே. கொரியன் மூவிஸ் பார்ப்பீங்க. திரும்ப 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 அந்த சொத்தையை பார்க்க அது ஒரே செய்ய அழுக்கு. கொஞ்சம் பேர் சொல்ற உதாரணம் என்னன்னு சொன்னா அது ஒரே செஞ்ச அழுக்கு. பிறந்ததுல இருந்து நீ சோத்தை தந்து சோறு அழுக்கு இல்லையா? சோத்தை வச்சு கறிய போட்டு நலச்சி பெருஞ்சி திங்குது. உண்மையான நியாயமான காரணம் தானே. அது திரும்ப திரும்ப படிக்க கொஞ்சம் பேர் சொல்ற திரும்ப திரும்ப படிக்க திரும்ப திரும்ப இல்ல கொஞ்சம் கேளுங்க. அது இயல்பா செய்யுது. அதுதான் இல்ல அதாவது தண்ணி வாக்குறதுக்கு வேற இதே இல்லையடாப்பா. குளிக்கிறதுக்கு டைம் மிதிக்கா. அதே மாதிரி குளிக்கிறதுக்கு வேற எதுவும் மிதிக்கா. செண்டடிச்சுட்டு தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு லீக்கேஜ் ஆகாம நீங்க என்ன சொல்றது கேளுங்க. நீங்க குப்பை மாதிரி கையாம இப்ப பிறந்ததுல இருந்து சோத்தை தந்துங்கிறாங்க. கொஞ்சம் பேர் சொல்ற அதாவது ஒரே செய்யப்பா அழுத்து போறடா அப்பா. பிறந்ததுல இருந்து சோத்தத்துங்க அது அழுக்க மாட்டேன். அழுக்கும் அது அது அழுக்கும் இல்லடாப்பா. எவ்வளவு கொடுத்து அழிச்சோ சோழாடி மனுஷன் இருக்கேலுமா இருக்கேல. சோத்து பேருக்கு மறத்தி வரும். பரம்பரையாளர் வரும். அவங்களோட கீ என்ன சொல்றதுன்னு சொன்னா மஞ்சள் கீ நான் சொன்ன மாதிரிதான் ஒரு அடிப்படையான என்னத்துல அந்த பிறப்பிரிமையின் அடிப்படையான பாரம்பரிய தகவல்களை பெற்றோரில் இருந்து எச்சங்களை கடத்த 23 வாப்பாட்ட 23 மாட்டேன் எது கொடுத்தாலும் முடியல. பொதுவாக நிறமுத்தம் ஒன்றில் உள்ள டிஎன்ஏ மூலக்கூறில் குறித்த தானம் காணப்படும். அது சொல்றது நீக்கியோரைட்டு தொடர்ச்சி அது இருக்கு. பரம்பரை அழகு என்னன்னு கேட்டால் என்ன தெரியுமா? எழுத எக்ஸாம்பிள நான் சொல்றேன். மெண்டல் தனது பரிசோதனையில் அடிப்படையில் விளக்கிய பிறப்புரிமை காரணிகள் தற்போது நவீன தலைமுறை உண்மையில் பரம்பரை அழகுகள் உண்மையாவே தானே இந்த தலைமுறை அந்த இது பரம்பரை அழகுகள் அந்த பரம்பரை அழகுகளை கொண்டிருக்கிறவர் யாரு? நிறமொழுத்தம்.
நிறமூர்த்தத்தை என்ன சொல்லுவோம்? பரம்பரை அழகு காவி. காவி என்னது? காவி பரம்பரை அழகு காவி. அப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க எப்படி எழுதணுமா? மெண்டல் தனது பரிசோதனையில் விளக்கிய பிறப்புரிமை காரணிகள். சிம்பிளா முடிச்சுக்கொள்ளும். மெண்டல் தனது பரிசோதனையில் விளக்கிய பிறப்புரிமை காரணியத்தான் சொல்லுவோம் பரம்பரை அழகுன்னு சொல்லி. ஆனா உண்மையாவே இந்த பரம்பரை அழகுகள் எதுக்குள்ள இருக்கி? நிறமூர்த்தத்துக்குள்ள இருக்கு. என்றால் நிறமூர்த்தம் தான் பரம்பரை அழகு காவி. பரம்பரை அழகு காவிக்குள்ளதான் பரம்பரை அழகு இருக்கு. அந்த பரம்பரை அழகு காவி என்று சொல்றதுதான் என்ன? நிறமூர்த்தம். நம்ம நிறமூர்த்தத்தை பத்தி டெபினிஷன் கொடுத்தாங்க. சரியா? நீங்க எப்படி எழுதணும்? மெண்டல் தனது பரிசோதனையில் விளக்கிய பிறப்புரிமை காரணி. அவர் சொல்றாரு, ஒரு காரணி இருக்கி, அந்த காரணி தான் அப்படி கடத்தப்பட்டு போகுது. அந்த காரணி என்ன? அதெல்லாம் பரம்பரை அழகு. அது எங்க இருக்கி? அதான் நிறமூர்த்தம். நிறமூர்த்தம் என்ன அப்படி அப்படின்னு பின்னுக்கு போகலாமே. இந்த மாதிரி அப்படி உங்களுக்கு விளங்கிட்டோம். அவர் சொல்றாரு, ஒரு நிறமூர்த்தத்தை எடுத்தோம்னு சொன்னா அந்த நிறமூர்த்தத்துல இருக்கிற ஒரு குறித்த ஒரு துண்டு, அந்த தானம். சரியா? என்ன சொல்ற? அந்த தானம் தானே. அந்த தானம் எப்படி தெரியும்? அந்த தானம் நியூக்ளியோரைடு தொடர்ச்சியாக காணப்படும். டிஎன்ஏ ஒரு துண்டு. அதாவது அந்த உங்களுக்கு தெரியுமே, மூலச்சோடியாதல் வீதி. ஏ இருந்தாங்க என்ன இருக்கும்? எத்தனை? 3000 பிரிப்பா? 3000 பிரிப்பா? 2 வெங்காயம் மாதிரி பார்க்கணும்னாவா? சி இருந்தால் எங்க? சரி, ஜி இருந்தா எங்க? சி. அப்படி அப்படின்னு சொல்லி அந்த தொடர்ச்சி. அந்த தானத்துலதான் ஒரு இயல்பு இருக்கு. இப்ப அவ வந்துகிட்டு அவட வந்துகிட்டு எப்படி சொன்னா, அவட அடுத்தறிய மொட்டை விளங்குற மண்டை சொன்னா, அவட அம்மாவுக்கு மொட்டை விளங்குற மண்டை சொன்னா, அவைகிட்ட இருந்து ஒரு நிறமூர்த்தமைக்கு வந்து இருக்கும். அந்த 23ல ஒன்று வந்து தானே. அந்த ஒன்றுல அதே இடத்துல அந்த தானத்தை சொல்றேன். நிறமூர்த்தம் ஒன்றில் குறிப்பிட்ட இடத்தை தான் சொல்ற தானம். அந்த தானத்துல மண்டையத்தை மொட்டை இருக்கணும் எழுதி இருந்தா, அதே டிஎன்ஏ உண்மைக்கு செட் பண்ணி பார்த்தா அவைக்கும் என்ன செய்யும்? அதே இடத்துல மொட்டை இருக்கும். அதை இருக்கு மொட்டை இருக்கும் என்ன செஞ்சிருக்கும்? அந்த டிஎன்ஏ தொடரிய வாசிக்கக்கூடிய எகாரஸ் மின் நஞ்சல் மின்னயனம் அங்க இருக்கு. எதுல? இந்த ஜெனடிக்ஸ்ல இருக்கு. அப்படியா? இல்ல, அங்க மொலிகுலர் பயாலஜில இருக்கு. அதை வாசிச்சு பார்க்கலாம். அதான் இந்த பெற்றோரை கண்டுபிடிக்கிற அந்த பிள்ளைக்கார வாப்பான்னு சொன்னா, அந்த பிள்ளை டிஎன்ஏயும் இவர் டிஎன்ஏயும் அப்படி மிக்ஸ் பண்ணி பார்க்கிட்டவா 100% முட்டை மாட்டு. என் அம்மாட்ட இருந்து வந்தீங்கன்னு கிட்டத்தட்ட 80%. அவங்க ஒரு பெர்சன்டேஜ் வச்சுப்பாங்க. இத்தனை பெர்சன்டேஜ்க்கு குட் ஆயிட்டுன்னு சொன்னா அவரு அம்மா அப்பாக்காரு. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப 2 பேருக்கு அப்படி பொருந்த மாட்டாங்க. சத்தியமா பொருந்த மாட்டா. உங்களுக்கு ஃபிங்கர் தெரியுமா? ஃபிங்கரு, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்துக்கிட்டு எத்தனை ட்ரில்லியன் பில்லியன் மக்கள் இருக்குது உலகத்துல. 7 பில்லியன் மக்கள் தானே இருக்கு. நம்ம 14 மில்லியன் வரை இருக்குன்னு சொல்றாங்க தானே. அதோட இப்ப கூடு. அது எப்ப சொன்னது? அவ்வளவு மக்களுக்கும் ஒவ்வொரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறாப்பா. எவ்வளவு மட்டுக்கு அந்த இறைவன் படைப்பு என்ன? சின்ன கையில வேற வித்தியாசம். வலுத்தோடு அதே மாதிரி இருக்குன்னு சொல்றோம். அது உண்மைதான். சிலவர்களுக்கு பொருந்திடும், சிலவர்களுக்கு பொருந்திடும். நீங்க பாத்துட்டு போங்க. அப்ப இது விளங்கிட்டு என்னன்னு சொல்லி அதாவது சும்மா சொல்றாரு. அவங்களோட கீழ் பரம்பரையில ட்வின்ஸுக்கும் வித்தியாசமா தான் இருக்கும். அந்த நிறமூர்த்தத்துல அந்த முக்கியமா சொல்றேன், அந்த ட்வின்ஸுக்கு அந்த நிறமூர்த்தத்துல வந்துகிட்டு சில பிரச்சனைகள் வரும். அதாவது 2 கனெக்ட் இருக்கு. அதாவது இந்த படம் பார்த்தா சரியா இருக்கு வேண்டாம். அப்படி அது எங்க இல்ல அந்த அந்த கான்செப்ட் அது உண்மையான கதை தான். அப்படி இல்லை. அந்த உணர்வுகளால அந்த டிஎன்ஏ வந்துகிட்டு அந்த அதிர்ச்சி இருக்கு. இப்ப அது அதுக்கு ஏதாவது நடந்து அது மோட்டா போயிட்டுன்னு சொன்னா இதால கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. வந்து ஈக்கிறது அது 2 பக்கத்துல இருந்தா தான் அது அப்படியே உண்டு. அந்த அந்த அதிர்வுகள் உண்டாயிருக்கு.
ஒரு ஆள் பயணம் பண்ணியிருந்தா ஒரு ஆள் தைரியமானாலும் எஸ் அதான் ட்வின்ஸ்ல ரெண்டுமே ஒத்த புத்தியோட வரவே மாட்டேன் ஒன்று ஹை ஒன்று லோ தான் இருக்கு ஏடா என்ன பிரச்சனைன்னு சொன்னா என்ன பிரச்சனைன்னு சொன்னா இங்க பயப்படுத்தாங்க தானே ஒரு இஷ்யூ இல்ல இப்ப வந்துட்டு பெண்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாரி பறந்தாலும் ரெண்டு வர போறது ஒன்றுதான் இருக்கும் ஏடா ஸ்பெர்மும் கூட ஸ்பெர்ம் தான் கூட ஆவாரு ஸ்பெர்ம் வந்துட்டு அதுவும் ஒன்றுதான் வரும் பல வரக்கிட்டவா அடிமுடி பட்டு மில்லியன் கணக்கான ஸ்பெர்ம்ஸ்ல ஒரு ஸ்பெர்ம் மட்டும் சந்திக்கும் அப்படி சந்திக்க கிட்டவா இன்னும் ஒண்ணு குறுக்களை வந்து ஒட்டிடுது அதான் பிரச்சனை இன்னும் ஒண்ணு குறுக்களை வந்து என்ன செஞ்சிடுறேன் ஒட்டிடுற முத்தி பிறந்தன்னு சொல்றேன் அது ஒட்டுது ஒட்டுன என்ன செய்யும் சரிய கருப்பிரிவடைய பார்க்கும் கருப்பிரிவடைஞ்சி அங்கே அது ரெண்டு முகமாக ஆகத்தான் சில டைம்ல 3-4 போகக்கிட்டவா உயிர் கூட ஆபத்தாக இருக்கு சொல்லுவாங்க தாயை காப்பாத்தினா பிள்ளையா புள்ளியா தாயா ரெண்டுமே அயோசிக்கிட்ட ரெண்டுமே அதே மாதிரி அது ரெண்டுங்க கிட்ட தாங்க ரெண்டுங்க அந்த அப்படி வர பிரச்சனை அது ஃபுல்லா டீப்பாவே உங்களோட சிலபஸ் இல்ல ஒத்தனை ஆரம்பிக்கட்டும் இப்ப இது உங்களுக்கு சிலபஸ்ல இல்ல தூக்கியாச்சு அட சொல்ல வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை சரியா உங்களோட சிலபஸ் இருந்துச்சு பட் ஆடிக்கிட்டாச்சு யாரு எந்த நல்ல பிள்ளை சொன்னாரு அடிச்சாச்சு அது இல்லை சரியா இனப்பெருக்கிறதும் படிக்கவே மாட்டேன் நீங்க பட் அந்த இன்ட்ரடக்ஷனோட இருக்கும் அப்படி பிறக்கலாம்னு சொல்லி பட் டீப்பா இல்ல ஆனா இப்ப பிறக்க டெக்கரேஷன் தேவைதானே உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை ரைட் அடுத்தது போறோம் அமைவிடம் அப்ப அது யூனிவர்சிட்டி அஞ்சாவது எஸ் அப்படி எல்லாம் இருக்கு இப்போதைக்கு இல்ல அமைவிடம் சோப்தானம் அமைவிடம் சோப்தானம் இப்ப அஞ்சு சொல்லி இப்படி கேட்கிட்ட பார்த்தா ஆண்களை டிப்ரேஷன் வந்திருக்கா இல்ல ஹெப்ரேஷன் வந்திருக்கா இல்ல அத மிஸ் பண்ணிட்டு வருவோம் தானே இயல்பு பண்புக்கூறு தோற்றமைப்பு பரம்பரை அழகு அமைவிடம் உண்மையா பிள்ளைகள் சொல்ற ஒரே ஒரு காரணம் 6 மினிட் படிக்க தோன்றினாலே அழுப்பு வருதா எனக்கு அழுப்பு வருது எனக்கு அழுப்பதான் எனக்கு அப்ப பாப்போம் அவங்களுக்கு அழகாதானே நீங்க இருக்கு அழகாதானே நான் படிப்பிச்சேன் உங்களுக்கு அது கதை சொல்ற மாதிரி இருக்கும் எனக்கு அப்ப இயல்பு சொன்னா மனித குடித்தொகையில் தனியங்களுக்கு இடையில் பிறப்புரிமைகளில் வேறுபடும் கூறு பண்புக்கூறு என்று சொன்னால் அங்கியொன்றில் சொல்லுங்க அங்கியொன்றில் மாறத்துக்கு என்ன சொல்ற சயின்டிபிக்கா தலைமுறை உரிமை அடையும் அங்கே ஒன்றில் தலைமுறை உரிமை அடையும் இயல்பு இயல்ப மேலுக்கு பார்த்து பண்புக்குறை கீழே தோற்றமைப்பு என்று சொன்னால் அங்கே ஒன்றில் அவதானிக்கக்கூடிய பண்புக்கூறு அடே இது குழப்பி உங்களுடைய ரிசோர்ஸ் நான் கஷ்டப்பட்டுத்தான் ஒழுங்குபடுத்திருக்கேன் விளங்குதானே அவன் ஒழுங்கா அவனா என்ன செய்வேன் அடிப்பேன் அங்கே ஒன்றில் அவதானிக்கக்கூடிய பண்புக்கூறு என்று சொன்னால் அங்கே ஒன்றில் தலைமுறை உரிமையாடைய இயல்பு பரம்பரையாளர் என்று சொன்னால் அவரை சொல்லணும் மெண்டல் தனது பரிசோதனையில் விளக்கிய காரணி அவரை நாங்க சொல்ற காரணி அதான் பரம்பரையாளர் அமைவிடம் என்று சொன்னால் புதுசு உங்களுக்கு அமைவிடம் என்று சொன்னால் நிறமூர்த்தம் ஒன்றில் உள்ள குறித்த நிலையான திரும்ப சொல்ற பாடமாக்குறதே இல்லை நிறமூர்த்தம் ஒன்றின் காணப்படும் குறிப்பிட்ட நிலையான பகுதி இப்ப இவைக்கு மொட்டை என்று இருந்தா அவட அம்மாக்கு தான் மொட்டை இருக்கிறது அவைக்கு மொட்டை மேடி
சொட்டடி இருக்காது சரியா தெளிவா இருக்கு வாப்பாக்கு சொன்னவைக்கு சொட்டையா இருக்கு. டிஎன்ஏ வந்துகிட்டு ஒருபோதும் பொய் சொல்லாது நம்மளே மாதிரியா ஒன்றாக சொல்லும் Right, இந்த அஞ்சோட நம்ம என்ன செய்ய போறோம் டைம் என்ன 9 ஆயிட்டா 9:35 அடுத்த கிளாஸ் இருக்கு கெமிஸ்ட்ரியா அப்படியே நம்ம ட்ரெஸ் பண்ணுவோம் நல்லா கதைச்சது நம்ம பார்த்துட்டு போலாம் பார்க்க ட்ரெஸ் பண்ணி கொடுமா 1 hour ஆயிட்டா டவுட் இருந்தா கேளுங்க இந்த அஞ்சையும் அடுத்த கிளாஸ்ல அதாவது அடுத்த திங்கட்கிழமை தான் இந்த கிளாஸ் நடக்கும் ஒன்றானே ஷூர் தானே கிளியர் தானே டைம் டேபிள் அமைக்க தானே அந்த கிளாஸ்ல அழகா நம்ம இந்த அஞ்சையும் கேட்டுட்டு அதற்கான அடிகளும் சன்மானங்களும் கொடுக்கப்பட்டு தான் ஸ்டார்ட் பண்ணும் ரைட்டா ஓகே ஸ்டார்ட் பண்ணும்